Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுமையாய் கேளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமாம், மிஸ் செய்யாதீர்கள். துவக்கத்திலிருந்து முழுமையாய் கேட்கும்போது தான் இந்த சத்தியத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியும். அதனால் இந்த சத்தியத்தை முழுசாக கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நினைவு கூறுதல். தேவன் ஒரு மனுஷனை எப்பொழுது நினைவு கூறுகிறார்? தேவன் ஒரு குடும்பத்தை எப்பொழுது நினைவு கூறுகிறார்? தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது நினைவு கூறுகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அன்பானவர்களே, தேவன் நம்மை நினைவு கூறும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமாம், தேவன் நம்மை நினைவு கூறும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல்கள் எல்லாம் வெளிப்பட முடியும். தேவன் ஒரு மனுஷனை நினைவு கூறாத இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நேரங்களில் பிசாசானவன் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான். ஆனால் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நினைவாக இருக்கக்கூடாது. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். எடுப்போம். யாத்ராகமம் 2 அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 2 அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்போ ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை தேவன் செய்தாராம். அதை நினைவு கூர்றாராம். நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்ங்குது. அப்புறம் தேவன் அவர்களை நினைந்தருளினார்ங்குது. கண்ணோக்கினார், அடுத்து நினைத்தருளினார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் 2 அதிகாரத்தில் 24, 25 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மோசே என்கிற இரட்சகனை ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஷாலுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. தேவன் உன் வாழ்க்கையிலே நினைந்தருளினார். தேவன் உன் குடும்பத்தை நினைத்தருளினார். உன் மனைவி பிள்ளைகளை நினைத்தருளினால் தேவன் கண்ணோக்க வேண்டுமானால் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தாராம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒரு பலிபீடத்தில் ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியோடு கூட தேவனோடு உடன்படிக்கை செய்தாங்க. எங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஆமாம், அது குமாரனுக்கு இயேசுக்கு அடையாளம். அது பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அதுதான். அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு ரத்தம், இயேசு பழுதற்றவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பழுதே இல்லாதவர். அதுக்கு அடையாளமும் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க.
உடன்படிக்கை என்றால் என்னன்னா, கணவன் மனைவியும் திருமணம் ஆகும்போது உடன்படிக்கை செய்யும்போது கணவனுடையதெல்லாம் மனைவியுடையது, மனைவியுடையதெல்லாம் கணவனுடையதுன்னு அர்த்தம். உடன்படிக்கைனா நீ தேவனோடு உடன்படிக்கை செய்துக்கிட்டாக்கா, தேவனுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் தேவனுடையதா. உன்னுடைய நீ எல்லோரும் பாவம் செய்து உன்னுடைய சாப பாவம் தேவனுடைய மாறாது. அதனால அவர் என்ன பண்ண, அவரே ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியும் உனக்கு கொடுக்குறாரு. அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை உங்ககிட்ட கொடுத்து அதே வாங்கிக்கிறாரு. முந்தி அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் பிந்தி நாம் அவரிடத்தில் என்ன அன்பு கொண்டாரு? இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து அன்பு கூறாரு. அவர் முந்தி நாம் என்ன அன்பு? இயேசுவின் அன்பை காட்டுற அன்பு ஜீவனையே கொடுக்குது. இப்போ தேவனுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் தேவனுடைய. இதுக்கு தான் உடன்படிக்கை. ஆமாம், உன்னுடையதெல்லாம் அழுக்கான கந்தை, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அதை போய் கொடுக்க முடியாது தேவனுக்கு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான் அழுக்கான கந்தையை வாங்கிறதுக்கு. நம்முடைய சுயநீதி, அது பிசாசுடையதெல்லாம் நம்முடையதாகிட்டான் ஏதேன் தோட்டத்தில். அது பிசாசு உடன்படிக்கை, அதுக்கு பேர். பிசாசு வாய்நாளெல்லாம் உனக்கு உதவி செய்வான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமையேற்றுட்டாங்களாம் எங்க ஏதேன் தோட்டத்திலே. அதனால பிசாசு பாவத்தை கொடுத்து மரணத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்துட்டான் நம்மோட. நம்ம அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கும் உலகத்துக்கும் பிசாசும் காட்டி பிசாசு வாழ்நாள்லாம் உதவி செய்யணும் நமக்கு. புரியுதா? கண்டு வந்துச்சு. அதனால நண்பாடுல இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி நம்மிடத்துல உடன்படிக்கை செய்யறாரு. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா அவர் நினைவு கூர்ந்துதான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு சாமண்ட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டு ஈசாக்கு, புதிய ஏற்பாட்டு யாக்கோபு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா உனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டது. அதனால் அன்பானவர்களே, அந்த ஆபிரகாம் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துறான். ஆமா, தேவன் பிதாவாகிய தேவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யறாரு. அதனால தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கினார். ஆபிரகாம சகல காலத்தில் ஆசிர்வதிச்சுட்டே இருக்கிறார். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் சொல்லப்பட்டது. ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வெள்ளியும் பொண்ணுமான சீமானாய் இருந்தான். ரெண்டாவது ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமா இருந்தான். அதுக்கப்புறம் ஆபிரகாமின் குமார் ஈசாக் ஆசீர்வாதமா இருந்தான். யாக்கோப்பு கோலும் தனியும் 2 பரிவாரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அவங்களாம் உடன்படிக்கை செய்தார்கள் தேவனோடு. என்ன உடன்படிக்கை? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா உடன்படிக்கை. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனுஷரை உண்டாக்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்தார். தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனியும் ஜீவ விருட்சத்துக்கனியே புஷிக்கலான்னு சொன்னார். அதான் தேவன் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கையை அவன் மீறி தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் மரம் இருக்குது, அதை பறிக்காத புஷிக்காத. அதை புஷிக்கும் போது பிசாசோடு உடன்படிக்கை செய்துட. பிசாசு சொல்றபடி செய்வேன். பிசாசுடைய இதெல்லாம் உன்னுடையதாயிடும். உன்னுடைய பாவத்தை மறைத்து தேவனுக்கு உலகத்தும் கொடுத்து பிசாசு வாய்நாளெல்லாம் ஒன்று அழிச்சுட்டு கொண்டு திரும்பி பாதாத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும். அது பிசாசின் செய்த உடன்படிக்கை. இப்போ அந்த ஆதாம் வழியா பிறந்து அந்த ஆபிரகாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தேவனோடு உடன்படிக்கை செய்யறான். விக்கிராரானை பின்னணியில் இருந்த இந்த ஆபிரகாம் ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்துல முதல் அவனை சந்தித்து, நீயும் உன் விடத்தையும் வீட்டையும் உன் வீட்டை எல்லாவற்றையும் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவன் போகும்போது பலிபீடத்திலே ஒரு பலி செலுத்தினான், போடப்பட்டுறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டான். அந்த பலிபீடத்துல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அந்த பழுதற்றது இயேசு சரீரத்தில் வராதனால ஒரு பழுதற்றது கொண்டு வா. அது ஊன் கூட்டு செவிடி இல்லாத இருக்கணும். இயேசு பழுதற்றவர், ஆதாமிடத்தில் பிறந்தவர்ல. இயேசு ஜீவ வச்சு நாடைய வழிய சத்தியமும்
ஜீவனமா இருக்கிற அந்த ஜீவ ரத்தத்தை கொண்டு வா. அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தை கொண்டு வா. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை அவ்வளவு பற்று சொல்லும் போதே நினைவு கொடுத்துட்டாருங்க. தேவன் தம்மைத்தான் மறுதளிக்க முடியாது. இதை செய்யாத போது நீ என்ன செய்யணும்? ஆதாம் வழியா பிறந்துக்கிற. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துருகுல நன்மத்தையும் தான் ராத்திரி போயிலும் காட்டுறேன். நன்மத்தையும் அறியத்துக்கு சாகவே சாவாய். அந்த கனியை பிசாசு உடன்படிக்கை ஆதாம் வியாபாரம். அதில் தான் கருத்து இந்த உலகத்தில் பிசாசு உடன்படிக்கை டெய்லி நிறைய சுய நீதி அநீதி நன்மத்தை நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் காட்டுவேன், குடும்ப உலகத்தை காட்டுவேன். பிசாசு நினைவு ஊந்துதேங்கிறான். வாய்நாள்லாம் உருப்படல. வர்ற உழைக்கிற சம்பாதி காசுக்கு பணம் சில பேர் அது கூட இல்லை. சில சுறுசுறுப்பாக இருந்து ஏதோ படித்து காசு சம்பாதிக்கிறாங்க. சில அதுவும் இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, ஆதாமுக்குள்ள நீ பிறந்தால் பிசாசின் உடன்படிக்கைக்குள்ள பாவத்தையும் மறைத்து தேவனுக்கும் காட்டுவேன், உலகத்துக்கும் காட்டுவேன். பிசாசு வரிஞ்சு கட்டிட்டு வருவான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் உண்டாக அந்த ஜீவரத்தை கொடுத்து தான் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் ஜீவரத்தை கொடுத்து நம்மோடு உடன்படிக்கை செய்துக்கிறான். நித்திய உடன்படிக்கை மனசிலாக்கே. அதுதான் இங்க சொல்றாரு யாத்ராகமும் 2ஆம் அதிகாரத்துல, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமா, அவர் சைட்ல அவர் நினைவு கூர்றாரு. நீ பிசாசு நினைச்சிட்டீங்க ஒன்று கொண்டு பொருந்தல. பிசாசு திட்டம் தான் வாழ்க்கையில் நிறைவேறுது. அவரு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்தை தான் ஆபிரகாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாரு. அவர் அதை நினைவு கூறும்போது நீ ஆதாமுக்கு நன்மை தேவையே நினைச்சுக்கிற காலமெல்லாம் கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, சுய நீதி அநீதி இதையே நினைச்சுக்கிற ராத்திரி பகலாம். அவரு கேட்கிறாரு, நீ மேற்கிற ஒண்ணு கொண்டு போறதில்ல. நீ நன்மத்தையும் அறியத்தக்க பிசாசு அறிந்தே நினைக்கிற. அவன் இப்படி பண்ணான், இவன் அப்படி செய்யிட்டான், நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவர் இப்படி பட்டாரு. இந்த பிசாசு காரியத்தையே நினைச்சு பிசாசு உடன்படிக்கையே நினைக்கிது. இப்போ பிசாசு தான் உன் வாழ்க்கையில திறறான், கொள்றான், வைக்கிறான். அப்போ நீ என்னத்தையே பண்ணணும்? ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இப்போ தேவனும் உடன்படிக்கையை நினைக்கிறாரு. நீ அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ற. ஒன்று போது உடனே தேவதூதர் பசு தாவியானவர் அங்க அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒரு கிறிஸ்துக்குள்ள தான் அவன் புது சிஷ்யா இருக்கிறான். படவைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போயிடுச்சு. அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு மரித்து இந்த பிசாசு உடன்படிக்கை அபாலிஷ் பண்ணும். பாவத்திலிருந்து மரணம் தேவி நீதிக்கு பிழைத்து ஞானஸ்தானம். இந்த தேவி நீதிக்கு உடித்ததல். இயேசு தேவி நீதி உயிர்த்ததுமாகிறார். அதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் அந்த பலி பீடத்தில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தின் பாவத்தை தேவாட்டுக்குட்டி. இயேசு தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி. தேவன் அவை ஜீவன் ஜீவன் அந்த ஜீவன தேவி நீதிட்டு உழித்தேதல். இதை நீ என்ன பண்ணுமா? தேவனுக்கு செலுத்தணும். உனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம செலுத்தணும். எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டியிருந்தா கூட அந்த ஒரு ஆள் வழியா பிசாசு உடன்படிக்கை நிறைவேறும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. உலகம்னா என்னது? ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் உன் வீட்டார், குடும்பத்தார், இனத்தார், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்ன சகல ஜாதி சகல மாம்சமான யாருக்கும் இயேசுவின் அன்பை வெளிப்பட ஜீவ ரத்தத்தை கொடுத்தாங்க. இப்போ சொல்ல போதே அவர் நினைவு கூர்ந்துதான் நான் தேவதூத பசுத்தாய் அங்க அற்புதம் செய்து உன்னை விடுதலையாகணும். பிசாசு கையிலிருந்து, பாவத்து கையில, மரணத்து கையில, தரித்திலிருந்து, போதாத்திலிருந்து உன்னை விடுதலையாகணும். அதான் செய்தார். அதுக்குதான் வந்தார் இயேசு. உன்னோடு உடன்படிக்கை செய்தவர் தான். தன் ஜீவனையே கொடுத்து ஜீவரத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்ய பிதாவாகிதன் இயேசுவை உனக்கு தந்தறினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிப்படைக்கு இயேசுவை தந்துள்ளி. அந்த உடன்படிக்கை பொருள் அந்த இயேசு சரிய சத்தத்தை தந்துள்ளி உங்கள்கிட்ட அன்பு கூந்துட்டார். காட்வேட் பார்ட்ல அவர் கரெக்டா செஞ்சுட்டார். சிலுவையில முழு உலகத்தையும். இப்போ மேன்வேட் பார்ட்ல நீ நன்மத்தை மேல் தான் நான் இருப்பேன், சுய நீதி அநீதியில் தான் இருக்கணும். அது பிசாசு உடன்படிக்கையே நினைக்கிறேன். பிசாசு தான் நினைக்கிறான்.
அப்போ நீ என்ன பண்ண? அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். யோவான் சொல்றார், அவர் முந்தி அன்பு, நாம் பிந்தி அன்பு கூர். என்ன அன்பு? அவர் என்ன அன்பு கூர்ந்தார், அந்த அன்பு தான் ரிப்பீட் பண்றோம். எப்படி அன்பு கூர்ந்தார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி, இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் சாபத்தையும் மனத்தை பாதத்தெல்லாம் நீக்கி பாவத்திலிருந்து மனதை பதிந்து ஜீவஸ்வர இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அன்பு கூர்ந்தார். இப்போ அந்த அன்பை ரிப்பீட் பண்ணணும். என்ன அன்பு? மனுஷ அன்பு, தாய் அன்பு தான். அது அண்ணன் தம்பி பாவம் பிசாசினால் வந்த சுயநீதி அநீதி கிடையாது. தேவ அன்பு, தேவ நீதி. இந்த கிறிஸ்து ஜீவஸ்வர இயேசு சாமட வாக்கு தத்துவத்தை பிதாவாகிய தேவனும் ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுக்குறது தான் அன்பு. இயேசு சாமட வாக்கு சபிக்கிற ஆஸ்வதிகள், பகை கூட்டு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்கள். இப்போ 2 ரீச் ஆகுது, 2 மேட்ச் ஆகுது. அவர் உடன்படிக்கை நினைக்கிறாரு, நீயும் உடன்படிக்கையை நினைக்கிற. அவருடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடுக்குள் இருக்கிற இயேசு சாப்பிடவா அவருடையது. இப்போ தேவதூத பசுத்தாய் வராரு, எல்லாம் பிசாசையும் தோத்துறாரு. சாபத்தை பாவத்தை மரணத்தை தரிசத்தை பாதத்தெல்லாம் துரத்தி இந்த இஸ்ரேல் ஜனங்களை பஸ் காட்டு ரத்த தச்சு நிலைக்கால புஸ்தகங்களா இல்லையா, அது கீழே வாத்து பாருங்க. விடிய யாத்ராகம் 12ஆம் அதிகாரம். அப்புறம் மோசே வராரு. அப்புறம் அவனுக்கு ஒரு கோல், தேவடைய கை, எல்லாம் ஜீவன் கட்ட காரியங்கள். அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு சொல்றாரு. அது 18 ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அது ஊன் கூட்டு செவிலியில் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அதான் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். அந்த ஆபிரகாம் உடன்படிக்கை நீ செய்யணும். ஆபிரகாம் ஒன்று செய்ய, நீ வேற செஞ்சுட்டு இருந்தீனாக்கா பிசாசு சொல்றபடி செய்யற, சுயநீதி அநீதி காட்டுற. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகம் ஸ்டாப்பா இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் அதை நினைவு கொள்றாரு. இப்போ நீ என்ன நினைவு கொள்ளணும்? அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக பழைய ஏற்பாட்டு உடன்படி அந்த 18 ஒரு ஆண்டவராக இயேசு ஆமட்ட வாக்கு தத்துவத்தை புதிய ஏற்பாட்டில் நீ நினைவு கூறணும். எப்படி நினைவு கூறுறது? எப்படி பிசாசு கவலை, பயம், வெறுப்பு, ஆகாது போகாது விளங்காது இப்படி பேசுறதில்ல பிசாசு. இந்த பிசாசை நினைவு கூறதுனால பிசாசு தான் வந்துங்கிறான், உரிமையாக வந்துடுறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தில் தான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை எங்க ஏதேன் தோட்டத்திலே நன்மத்தை மரியாதக்க கனி. இது டியூஷனே வைக்க தேவை. சுட்டு போட்டால் கூட இப்போ ரத்தத்திலே ஊறி நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி, யாரை பார்த்தாலும் பகை, கசப்பு, வெறுப்பு வந்தா இல்லையா? அது பிசாசுவா வந்து பாரு எல்லாருக்குள்ள, உனக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்குது. அதான் பிசாசோடு செய்து உடன்படிக்கை நினைக்கிறான். காலமெல்லாம் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான்ங்குது. வாழ்நாளெல்லாம் திட்டுறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல, ஜீவன் எல்லாத்தையும் அப்புறம் ஐங்கரா கொள்றான். இது கண்டினியூவா போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நீ வருத்தப்பட்டு பாருங்க. எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்பம் என்னுடைய சரீரமாக, திராட்சை ரத்தமாகுது. ஜீவ ரத்தத்தை ஏற்றும் போது நீ பிசாசு ராஜ்யத்திலிருந்து தேவடைய உடன்படிக்கை இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து நீ ஜீவுல தேவடைய ஆலயமாக மாறிட்ட. இயேசு ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட, பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்குள்ள வந்துட்ட. இப்போ கிறிஸ்துவை அந்த இயேசு சரீர சத்தத்துக்கு வெளியே வானத்துல சகல அதிகாரிகள் அதை பிதா குமார் பசுத்தாவி செலுத்துற. ஆதாம் முழு உணர்வுபூர்வமா செலுத்தும் போது இப்ப பிசாசான ஸ்டாப் ஆயிடறான். தேவதூத பசுத்தாவியான நினைவு அங்க ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாய், பழவிகள் எல்லாம் ஓய்ஞ்சு போயிடுச்சு. நானே திராட்சை செடி, நீ கொடி. அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் உடன்படிக்கை நினைவு கூறும்போது அங்க தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தொழினார். தேவனை நினைக்கிறார் பாருங்க. அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் உடன்படிக்கையில இருக்கணும். பழைய ஏற்பாட்டில், அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமா அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் கான்சியஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாவி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்டும் பரலோகமே கிடையாது, இல்லாத எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு உணர்வு குடும்ப திங்க் நினைவு கொடுத்துட்டே இது பாருங்க. பசுத்தாவி தேவதனை ஒரு பயம் ஒன்றும் ஒரு எவனும் சேத முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 10,000 பேர் வீழ்ந்தாலும் அணுகாதான். அப்போ 1000-15,000 பேர் கிட்ட அப்புறம் ஆதாம் முழு உலக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன். ஆனால் எந்த மனுஷன் கொடுக்குற பிசாசும் அழிக்க முடியாது. பிசாசை அழிக்க முடியாது, மனுஷன் அழிக்க முடியாது. அப்போ ஜீவ சொல்றது இயேசு சாப்பிட்ற வாக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன், ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு. ஆனால் தான் இயேசு
மன உபதேசம், உங்கள் சபிக்குள்ளே ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிகள், துன்பப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்யறதுனால அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு எந்த விதத்தையும் ஒன்று அழிக்க முடியாது, எந்த விதத்தையும் ஒன்று திருட முடியாது, எந்த விதத்தையும் கொல்ல முடியாது. அப்போ சபிக்கிற ஆசிர்வதினா இயேசு ஜீவன் பருவானது பரலோகத்தை கொடுத்து ஆசிர்வதி. சபிக்கிறவனால ஜெயிக்க முடியாது. பகை கொடுக்க நன்மை இயேசு சாமண்டவா பரலோகத்தை கொடு. பகைக்கிறவனால ஜெயிக்கும். ஒரு துன்பம் பண்ணி ஜபம் பண்ணு, நீ ஜபம் பண்ணு பரப்பட்டலுக்கு உங்களுடைய நான் உங்களுடைய ரம்புடி செஞ்சேன், நாங்களும் எங்கே கருப்பட்ட எவனுக்கும் ஆதம் வந்து உங்களுடைய நான் உங்களுடைய இயேசு நாம ஜீவன் சரிஞ்சவன் கொடுத்தினாக்கா ஏதாரும் உதவி அழிக்க முடியாது. தேவதூதர் பசுத்தாபியாரும் உதவி செய்வாங்க. நீ போற இடத்துலலாம் ராஜாவாக இருப்பாய், உலகத்துக்கு ஒளியாக இருப்பாய், பூமிக்கு உப்பாக இருப்பாய். அப்படித்தான் இயேசு இருந்தாரு. இயேசு ஒரு ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், ஆதாம் வித்துல பிறந்தவர்ல, கன்னி மரியாளர் பரிசுத்தாவில கருத்தரித்து தேவகுமாரனா வந்தாரு. பிதா 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 பிதாவுக்கு ஜீவ சர்வஜீவரத்தம் கொடுக்கிறார். அப்புறம் மனுஷனுக்கு அதே ஜீவ சர்வஜீவர். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு குத்தர இல்லையா? மத்திய மார்க்கோக்கார எங்க போனாலும் பிசாசு ராஜ்யத்திலிருந்து விடுதலை. பிசாசெல்லாம் ஓடுது, சாபம் ஓடுது, மரணம் ஓடுது, வியாதி ஓடுது, வறுமை தரித்திரம் எல்லாமே ஓடுது. பிசாசு போடுறது சாபம் பாவம் நன்மை தீமை சாகவே சுய நீதி அநீதி கண்டிலிச்சமா ஜீவன் திருப்பெருமை எல்லாமே துரத்தப்படுது. இயேசு தேவி நீதித்து உயிர்த்ததல். இந்த ஜீவ விஷயத்துக்கிட்ட தேவி நீதித்து உடித்ததல். நன்மத்தை விட பாவத்தின் சம்பளம் மாறணும். அது பிசாசோடு செய்த உடன்படிக்கை. அப்படிதான் ஆதாம் பேவால் வழியா நம்ம பிறந்துட்டோம். அதனால்தான் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு நேரம் நடந்தது. முடிவு பாதாளம். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம், ஜீவ விச்சத்துக்கு அணி. அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை இயேசுவை பற்றிய சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினாரு. அதான் சுவிசேஷம். சுவிசேஷம் இயேசுவை பற்றி நற்செய்தி. சுவிசேஷம் துச்செய்தி தான் நன்மை தீமை அறியத்தக்க கழிச்சா. அதான் பாதாள செய்தி. பிசாசு நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுய நீதி அநீதி அது பிசாசோடு செய்த உடன்படிக்கை. முடிவு பாதாளம். அதனால்தான் ஆதாம் ஏவாளும் பிசாசின் வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பூச்சிக்கினாலே பிசாசோடு உடன்படிக்கை செய்தார்கள். பிறகத்தெல்லாம் பிசாசு பிள்ளையா பிறகு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து எல்லோருக்கும் வானத்துக்கு கீழே போகுது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா அம்மா வயிற்றில் பிறக்க எல்லோரும் பிறக்கும்போது ஆதாம் போல தான் பிறக்கணும். நண்பத்தே மாதிரியே சாகவே சாகவே. இப்போ கிறிஸ்துவை ஏற்று மறுபடியும் பெருமாள் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். எப்படி பேர் கிறிஸ்து ஜீவ சொல்ல ஜீவரத்தத்தை புசித்தா மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிறகு ஜீவ விச்சத்துக்கு ஜீவனுக்குள்ள பிறகு ஜீவன தேவடைய ஆலயமா பிறக்கிறீங்க. ஜீவ சொல்ல ஜீவரத்தம் அதான் மறுபடியும் பிறத்தல். கிறிஸ்து இயேசுக்குள்ள பிறத்தல். அந்த கிறிஸ்து ரத்தத்துக்கு வெளியே வானத்துக்கு சகல அதிகாரிங்க இருக்கு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள்ள பிறங்க. கிறிஸ்துவல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா உடன்படிக்கை செய்தாங்க. பழுதற்ற ஆட்டுக்குட்டி அந்த தேவனுக்கு செலுத்துறாங்க. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துறாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. தேவதூதங்க வராங்க, பசுத்தாவி வர்றாங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாங்க, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாங்க, யாக்கோபு பஞ்ச தேசத்துல வர வச்சா கூட 100 மடங்கு விளைச்சல். யாக்கோபு கோலும் தனியுமா போனா கூட 2 பரிவாரங்களால் ஆசீர்வாதம். அதனால் அன்பானுங்களே, அப்படித்தான் நிறைய வசனம் இருக்கு. இப்படியே நம்ம நினைவு கொள்ளலாம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை நினைந்தருளி. ஏன் நினைந்தர? பழுதற்ற ஆட்டுக்குட்டி கொடுக்குறாங்க. எல்லாரும் நினைக்க முடியாதுங்க. ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துக்குள்ள வந்தா தான் நினைவு கூறுவார். நான் வரவே மாட்டேன், உனக்கு சித்த சுயாதீனம் கொடுக்குறேன், நான் நன்மை தேமை வாழ்க்கை தான் நன்மார்க்கு நன்மை தேமை அறியத்தக்க கண்ணியில் தான் இருப்பேன்னாக்கா பிசாசு தான் நினைவு கூறும். யாரும் ஜனம் கிடையாது. ஆதாமுக்குள்ளதான் நான் வாழ்வேன். எங்க மூதாதிரெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் அதுல கண்களில் நிச்சயம் மாஞ்சி சுயநீதி அநீதி எல்லா மதங்களும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் நான் இருப்பேன்னாக்கா இரு வாழலாம். ஆனா பிசாசுக்கு உரிமைக்குது. திருடுவான், சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பலத்தை, அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொல்லுவான், அப்புறம் பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம். மரணத்துக்கு அதிபதி பிசாசானவன். இயேசு ஜீவாதிபதி. அந்த ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும்.
ஆதாம் to 2 வரைக்கும் முழு உலகத்துக்கு சேர்த்து ஒரு ஆள் பாய்க்கூடாம எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வாய்நாளெல்லாம் கஷ்டப்பா இருப்பாங்க. ஏசு ஏற்றுட்டு இருப்பாங்க, ஞானசாமி எடுத்துருப்பாங்க, திருவிழத்து கூட பங்கெடுப்பாங்க. மாமியார் கிட்ட பார்க்க கசப்பு, சக ஊழியர்கள் கிட்ட, வேலை ஸ்தலத்தில், சொந்த பந்தம், அண்ணன் தம்பி மாவன் எங்கே பார்த்து பகையை கசப்பு நண்பத்தை காட்டியிருந்தாங்க. பிசாசு உடன்படிக்கை, பிசாசு ஆளும் தான் அந்த வாய்நாளெலாம் பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்போ என்னதே பண்ணோம், ஏசு என்னதான் பண்ணார்? ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசமாக இருந்தால் விலகி இருந்தார். ஆனால் ஜீவன் சொல்ற ஏசு குத்திட்டே இருந்தார் எல்லாருக்கும். அதில் கரெக்டாக இருந்தார் பாயிண்ட்ல. ஆனால் தான் தேவனும் தேவதூதரும் பரிசுத்தாவி இயேசுக்கு உதவி செய்தாங்க. எங்கே போனாலும் தேவதூதர் பரிசுத்தாவியான இயேசு சூழ்ந்து இருந்தாங்க. வாலிட்ட இவ்வளவா உலகம்னா துன்பார்கள் ஆதாம் கூட பிறந்த உலக ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற ஜீவ இயேசு கொடுக்குறாங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். உடனே தேவதூதர் பசுத்தாவியானார் நினைவு குத்துட்டே இவர் அவர் நினைக்க இவர் மூடு கொடுக்க ஜீவரத்தம் கொடுக்க பசுத்தாவி தேவதூதர் இயேசு ஒரு ராஜா மாதிரி இருந்தார் பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. காற்றைய கடலை இறையாத பட்டு நிறைய அமைதியாகி போயிடுச்சு. 5 அப்பு 2 3 5000 பேர் பள்ளிக்கு பெருகுது. ஜீவம் தேவத்தனக்கு மூடு உலகத்து மரித்த லாசர் ஏந்துவான்னா ஏந்து வரோம். அவர் உயிர்த்தெழும் ஜீவனமாக்குறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம. அப்புறம் வேற என்ன? கூட்டுக்கண்ணு தரங்கன்னா தருக்குது. ஜீவக்கண்ணு தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட்டுக்கண்ணு செவிட்டுக்காது. ஜீவக்காது தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து செவிட்டிலிருந்து விடுதலை. ஊமையை பேசுறாங்க சிலான வியாதியஸ்தர்கள் எல்லா ஆதாம் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கழி பிசாசு உடன்படிக்கை திறறான் கொள்றான். சமாதானம் கூட்டுக்கண்ணு செவிட்டுக்காது. திமிருவாதக்காரன் லேகோட் பிசாசு பெரும்பாலும் 20 நொறுகுண்டு போனவங்க, சிறைப்பட்டவங்க, குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் பூமி சபிக்கும் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் பிடிப்பிக்கும். அது பிசாசோடு செய்த உடன்படிக்கை. பிரியமானே, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். அது எப்படியா செய்யுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே பிசாசோடு உடன்படிக்கை செய்து ஆதாமுக்குள்ள பிறந்து ஒரு நன்மார்க்க துன்மார்க்கனா ஒரு சுயநீதிக்காரனா இருந்து பிசாசோடு உடன்படிக்கை செய்து வாழ்நாளெல்லாம் பிசாசோடு இருந்து பாவத்தையும் மறந்து கவலை பழம் வெறுப்பு கஷ்டம் சுயநீதி அநீதி ஓடி ஓய்ச்சி சம்பாதிச்சு இருந்தால் கூட என்ன பண்ண முடியல, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. படிச்சிருந்தாலும் படிக்கிறதாலும் ஏடியாக இருந்தாலும் அரசியல் தலைவராக இருந்தாலும் சினிமா கலைஞராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பிசாசோடு உடன்படிக்கை செய்தால் ஒரு மனுஷன் பிறக்கிறான். நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அந்த பிசாசின் சுபாவத்தை தேவன் கொடுத்து காட்டுறது. பிசாசு வாய்நாளெல்லாம் வந்துட்டே இருக்கிறான். அவனை ஸ்டாப் பண்ணனாக்கா ஜீவ விருட்சத்துக்கு நீ பூஜிக்கணும். ஏசு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு அது எப்படி பிறகு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பூஜிக்கணும். ஜீவ விருட்சத்துக்கு நீ பூஜிக்கணும். ஏவாளும் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்திருந்தா தான் நன்மையும் தீமையும் தொடர்ந்தேச்சா வருது. வாய்நாளெல்லாம் சிறிய வயசு வாலி வயசு திருவள்ளுவர் முதிர்ந்த வயதெல்லாம் பிசாசு வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நிந்த ஒரே போராட்டமாகுது வாழ்க்கை ஃபுல்லாக. நம்மளே பாவத்தை மனித ஜனங்களுக்கு காட்டுது, குடும்பத்துக்கு காட்டுது. எங்கே பார்த்தாலும் சுயநீதி அநீதி காட்டி 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 சும்மாக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ணுறான். உன் வீட்டாரியவனுக்கு சத்ருவாத ஆதாம் கூட பிறந்தவங்க. நீ ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்து தான் அவனை ஜெயிக்க முடியும். ஒரு சத்துக்களை சிநேகி இயேசு சிநேகி ஊர் சிநேகி இயேசு சிநேகி ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுக்கணும். சபிக்கலாம் இயேசு கொடுத்து ஆஸ்வதிக்கலாம். உங்கள் சபிக்கல் ஆஸ்வதிகள். உங்கள் சத்துக்களை சிநேகிங்கள். துன்பப்படுத்த ஜபம் பண்ணுவது நிந்தைகள் ஜபம் இயேசு அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. வாய்நாளெல்லாம் கொடுங்க. அவரே திராட்சை செடி நீ கொடி. ஒருவன் என் வார்த்தை நிலைத்திருந்தான் நீ மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுப்பாய். ஆனால் தான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. ஞானசானது திருவந்தூர் போய்கிட்டாங்க. ஆனாலும் சுய நீதி அநீதி தான் இருக்கும். சபையா இந்த ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 போதிக்கிறேன் எங்கேயும். ஆனால் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நல்ல வேலை செய்கிறீங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போயிடுறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, திருத்தலாம் தாமஸ், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணிக்க ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால் அன்பான கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துக்களை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்தி பாருங்க. ஒரு ஆள் பாய்க்கூடாது. பட்டு நினைவுறார். எங்காவது ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, ஒரே சுயநீதி, வாழ்க்கையை வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் பிசாசு நினைவு போகுது. பிசாசாவே இருக்கும் வாழ்க்கை. பிசாசா வந்துட்டு இருப்பான். அதனால தான் கண்ணை மூடிக்கணும். யார் என்னென்ன பண்ணட்டும். ஏசு கிறிஸ்து சரி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் ஜீவ விச்சத்துக்கு நீ நான் நன்மத்தை மரியத்தக்க கனி கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது.
அந்த ஜீவ சொரஜீவல தேவன் இது உயிர்த்தது வெள்ளிக்குது பாவம் மரணம் வரைக்கும் பரிகாரம். அவர் உடித்தவரும் ஜீவனமாக்குறார். மரணத்துக்கு பரிகாரம் உழித்தது, பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, தேவநீதி உயிர்த்தது பரலோகமாக்குறார். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாம் முழு ஒரு ஆள் வாய்நாளா செலுத்து நினைவு கூர்ந்துதான் ஆகணும். தேவதூர் பசுத்தாவே எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் பசுத்தாய் நினைவுற தேவதூர் வந்துதான் ஆகணும். தேவன் தம்மை தான் பரிதளிக்க மாட்டார். நீ துணிகரமா பாவத்தையும் மனத்தையும் தான் நான் நினைவுற. ஒரே பகை கசமா தான் இருப்பேன். சபிக்குள்ள சபிப்பேன், பகைக்குள்ள பகைப்பேன், நிந்திக்குள்ள நிந்திப்பேன். சுயநீதி அநீதி தான் நான் இருப்பேன்னா தவிர்க்க முடியாது. பிசாசு வந்து தான் ஆவான். வந்து அவன் திருடி உன்னை கொண்டு உன்னை அழிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். கண்ணு இருக்கு பார்க்குற கண்ணு பெத்த பிள்ளை கட்ட மணி சொந்த பந்தம் எல்லாருக்கும் கிரியை செய்வோம். ஏரியாவில் இருக்க ஜனங்க சபையில் இருக்க ஜனங்க திருடவும் கொல்லவும் அடிக்கவும் இருக்கிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அதனால்தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ் பண்ணாத. ஏரோட செய்து கொடுத்துக்கிறேன். 2000 மேல வீடியோ எல்லாம் 100 ஜீவமாக தான். உலகத்தில் எங்கே வைக்கிற விலை ஏற்பட்ட சத்தியங்கள் கோடி கோடி ரூபாய்க்கு கூட காணிக்க இல்லையா. அப்போ யாத்ராகும் 17:14 இது நிறைய வசனம் இருக்குது. அப்போ தேவன் உன்னை நினைவு கூறணும்னா நீ கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொண்டதை தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உணர்வு பூர்வமாக கொடுக்கணும். அப்போ நினைவு கூறுதல் கண்டிப்பா உண்டாகும். தேவன் கண் நோக்கினார், அவர் நினைந்தறினால் மோசையை அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் பார்வோன் அடிமைத்திலிருந்து பொண்ணோடு வெள்ளியோடு கொண்டு வராரு. செங்கடலா இருந்தாலும் பிறக்கிறாரு, யோர்தான் இருந்தாலும் பின்னிட்டு எரிகோவா அந்த தலைமுறை பாலும் தேடுவோட காலம் தெரிஞ்சு போய் சேர்க்கிறார். அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த ஜீவ சொல்ற 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு சொல்ற ஆதாம் முழு செலுத்த அது எப்பேற்பட்ட செங்கடம் தான் அந்த பிறந்த போயிடும். எப்பேற்பட்ட யோர்தானை பின்னிட்டு போயிடும். எப்பேற்பட்ட எரிகோவை வீழ்ந்து போயிடுங்க. இயேசு சரீர இயேசு ரத்தம் தாங்க பேசு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அந்த இயேசு சரீர இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தேவன் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். யாத்ராகமம் 17:14 வருஷம். யாத்ராகமம் 17:14 என்ன கொடுக்குது? 17ஆம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் விரோதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அடுத்த வருஷம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். புரியுதா? அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடி. அமலேக்கனா என்னது? அது ஒரு ஜாதி. ஆதாம் வழியா பிறந்த வந்தவன் அமலேக்கியர். அந்த ஆதாமுக்கு பின்னாடி பிசாசு என்ன பண்றான்னா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா தான் இருப்பான். அவன் பேரே விரோதி. அவன் அப்படிதான் இருக்கிறான். பகைஞ்சன், விரோதி, சபிக்கப்பட்டவன், நன்மை தீர்மை, நன்மார்க்க துன்மார், சுயநீதிக்கார, அநீதிக்கார. அவனை மாற்ற முடியாது. தலைமுறையா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா தான் இருப்பான். அதனால நீ தான் அவங்ககிட்ட இருந்து விடுதலை ஆகி வரணும். பிசாசுக்கு எது விடுதலை? ஜீவ விசத் கண்ணியில வரணும். ஆமா, தேவனும் மாறமாட்டார். அவர் ஜீவ விசத் கண்ணியில் தான் இருப்பாரு. நீ அவங்க கூட அமலேக்கின் பிசாசு அசுத்தாவியோடு தான் இருப்பா. அமலேக்கோடு சேர்ந்து நீயும் நாசமாயிடுவேன். அதான் ஆதாமுக்குள் பிறந்து அமலேக்கியர்களா இருக்கிறவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா மாறணும். அமலேக்கியர்னா புறஜாதிகள், ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள். அந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு, ஏவாளுக்குள்ள இருந்த அந்த பிசாசு ஒருபோதும் ஒத்து போவாது. அவன் அதுக்குன்னே நியமிக்கப்பட்டவன் பிசாசு. அந்த பிசாசோடு உடன்படிக்கை செய்துதான் நம்ம பிறந்தவர் ஆதாம் வியாபார வழியா. அப்போ நீ தான் அந்த பிசாசு விட்டுட்டு பாவத்தை மரணத்தை விட்டுட்டு தேவனோடு உடன்படிக்கை இயேசுவின் இடத்துல ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை ஊத்தினாக்கா அந்த அமலேக்கு பிசாசி நீ நாசம் முடியும். வியாதியை, வறுமையை, தரித்திர, சாபத்தை, பாவத்தை எல்லாத்தையும் நாசமாகிறது. பிசாசின் அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரனாகி இயேசு வெளிப்பட்டார் சொல்லப்படுது. அந்த இயேசு ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தா அந்த அமலேக்கன் வானத்தை கீழ் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். நாசம் பண்றா இல்லையா?
பிசாசுங்கிறிய புதிய ஏற்பாட்டில். அதனால தான் மனுஷனை ஜீவனையே ஒரு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, அமலேக்கனுக்காக, இந்தியனுக்காக, ஜப்பானியனுக்காக, ரஷ்யனுக்காக, அமெரிக்கனுக்காக, யாருக்காக வானத்துக்கு பூமி மேலே மனுஷன் இயேசு நாம வேறொரு நாம, எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த அம்மா வயிற்றுல பார்த்துட்டியா ஆதாமுக்குள்ள அமலேக்கியனா இராத. அமலேக் கர்த்தருடைய சிங்காசனுக்கு விரோதமாக தான் போனான். போடுவது பேரு மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, பலிபீடனாக 18 ஆட்டுக்குட்டி வந்துச்சு. ஆமா, உடன்படிக்கை தேவனுக்கு, ஆதாம் முழு உலகத்துக்கு. அப்போ அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமா, கர்த்தர் யுத்தம் பண்ண என்ன யுத்தம் பண்ணாரு? நன்மத்தை ஜீவ யுத்தம் பண்ணார். ஜீவ யுத்தம் தான். ஜீவ சொல்ற ஜீவனத்திலே குத்துருவார் அமலேக்கனை. ஒய்ஞ்சானே அமலேக்கிய பிசாசு அழிஞ்சானே. அதனால்தான் ஜீவனே நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துதான் அமலேக்கியை ஜெயிக்க முடியும். பாவ மனுஷனை, சாப மனுஷனை, தரித்திர மனுஷன், அவங்க பாதாள மனுஷனை நீ ஜெயிக்க முடியும். அதனால கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அவன் கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும், ஜீவ வார்த்தையில வரணும். ஆமா, நன்மை தேம வார்த்தை, நன்மாக்க வார்த்தை, துன்மா சுயநீதி அநீதி கண்கள் நிச்சயமா ஜீவன் திருப்பெருமை அதுலேயே மூழ்கிட கூடாது. பிசாசோடு செய்த உடன்படிக்க அவன் வழையா வந்துகிட்டே இருப்பான். வாய்நாளெல்லாம் சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, வாய்நாளெல்லாம் வந்து திருடி கொண்டு அழிச்சு அவன் வேலையை காட்டிகிட்டே இருப்பான். கிறிஸ்துக்குள்ள ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், அன்பு, சமாதானம், எல்லாம் தேவன்பு, தேவி நீதி, தேவடியா இருக்கும், தேவடி ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சன்னிக்கு, ஜீவன தேவடைய ஆலயமா இருக்குது. இயேசு மத்திய மாற்றோக முழுவதும் ஜீவனுக்குள்ளதான் இருந்தாரு. ஜீவ அப்பன்னாரு, ஜீவ தண்ணின்னாரு, ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. நீங்க ஜீவன தேவடைய ஆலயமா இருக்கிறாரு. அவர் ஜீவ சரீரமா இருக்கிறாரு, அவர் ஜீவ ரத்தமா இருக்கிறாரு, ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. எல்லாம் ஜீவனாக ஜீவ அப்போ எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். ஆதாமுக்கு எல்லாம் நன்மத்தையுமா சொல்ற, நன்மத்தையுமா வாழ்க்கை, நன்மத்தையுமா உலகம், பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நன்மத்தையுமா தொழில், நன்மத்தையும் எல்லாத்திலும் மரணம் இருக்குது பாருங்க. குடும்பத்துல, பட்டணத்துல, தேசத்துல, உலகத்துல எல்லாத்தையும் ஜீவனுக்குள்ள போனோம். ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ உலகம், இயேசு சுவாமிட வாக்குத்தத்தை உயிர்த்தெழுந்து பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் முழு உலகம் கொடுக்க நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அப்போ மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு, ஆமா நினைவு கூறும் பொருட்டு ஒரு பலிபீடத்தை கட்டுன்றாரு. பலிபீடத்தை கட்டி சும்மா இருக்காது. ஒரு 18 ஆட்டுடைய தேவனுக்கு எனக்கு ஆதாமுக்கும் முடிவுகளும் செலுத்துன்றார். அப்பொழுது அமலேக்கின் கை வானத்துக்கு இராதபடி நாசம் பண்ணுவேன். அந்த பிசாஸ் புதிய ஏற்பாட்டில் குறிப்பா பிசாசுக்கிட்டே நான் நாசம் பண்ணுவேன். வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்கட்டும், இதயத்தில் ஒரு பலிபீடம் இருக்கட்டும். அந்த பலிபீடம் நானும் கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்த வேறு சிலுவை தான் பலிபீடம், புதிய ஏற்பாட்டு பலிபீடம். பவுலினா நானும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணது, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றேன். சிலுவை தாங்க பலிபீடம். அந்த சிலுவையில ஜீவ சொல்ற, ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு செலுத்தப்பட்டது. அந்த பலிபீடம் இருக்கட்டும் மேல. பிசாசை நீ நாசம் பண்ணுவேன். பிசாசுக்கு சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணுவேன். அதுக்கு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற, ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். ஆமா, ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டினா கூட பிசா சொல்ல தேவனுடைய காரியத்தெல்லாம் நல்லதெல்லாம் ஆயிடுச்சிடும். அதனால்தான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. பலிபீடத்தோடு தொடர்பு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இஸ்ரவேலனாவே ஒரு பலிபீடம். இஸ்ரவேல எங்க பார்த்தாலும் பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது. அதனால தான் அதிர்ந்தாங்க இஸ்ரவேலர் பார்த்தாவே. பழைய ஏற்பாட்டில் அமலேக்கிட்டே அதிர்ந்து போயிட்டான். வச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் பட்டே சங்காரம் ஆயிட்டாங்க அமலேக்கியருக்கு. ஆதாமுக்குள்ள பிறந்த உள்ளகிற பிசாசு அப்படியே அழிச்சிச்சு. ஏன்னா அழிஞ்சு போயிட்டான். திருடமும் கொள்ளும் அழிக்கும். இவங்க கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதி மோசே இஸ்ரவேல் ஜனங்க. அதனால 18 ஆட்டுக்குட்டிகள் இருந்தாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா அசிரியர்கள், அமலேக்கியர்கள், கோலியாத்து, அம்மோன் புத்திர மோசே எல்லாம் அழிஞ்சு விட்டாங்க பாரு. இஸ்ரவேலுக்கு முன்னாலே, யோசேபாத்துக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக, யோசுவாவுக்கு முன்பாக, சாமுவேலுக்கு முன்பாக, தாவீதுக்கு முன்பாக
சாலமோனுக்கு முன்பாக எல்லா 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக செயல்பட்டாங்க பழைய ஏற்பாட்டுக்குள்ளா. அந்த ஆட்டுக்குட்டி புதிய உலகத்தில் பவர் தேவ ஆட்டுக்குட்டி. அதனால இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யுங்கள். அவர் நல்லவர், வல்லவர். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். புதிய ஏற்பாட்டில் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. கிறிஸ்துக்குள்ள வாங்க பிரியமானவில்லை. அந்த கிறிஸ்து சரீரத்து கிறிஸ்து ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. வானத்துல கூட சகல அதிகாரம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ள வாங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்துக்குள்ள வாங்க. மத்திய மாட்டு அவர் எங்கும் சுற்றி திரிந்தாரு. பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடையிலே ஆக்கினாரு. அதனால கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ சிந்தைக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணுவோம். அதனால பயப்படாதீங்க, கலங்காது. இயேசு மத்திய மாட்டு அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் வெளியில் ஆகினார். எந்த மனுஷனை பார்த்தாலும் தேய்கோல் பிசாசு, திமிர்வாதக்காரன் எல்லாம் பிசாசோடு உடன்படிக்கை செய்து லேகோல் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திமிர்வாதக்காரன், திரளான ஜனங்கள், வியாதிப்பட்டவர்கள், தரித்திரர்கள், சிறைப்பட்டவர்கள், இருதயை நொறுங்குண்டு போனவர்கள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்துவிலே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்து மூலமா நீதிமானாக்கப்படலாம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பிசாசோடு உடன்படிக்கப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அம்மா வயதுல பிறந்த என் தாயினை பிசாச தேவனுக்கு உலக நன்மத்தையுமே தேவனுக்கு காட்டும், உலகத்துக்கு காட்டும். எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, என்ஜினியர், காட்டுவாசி, ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து எங்க ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குன்னாலே சாகவே சாவா. சாவுக்கு நேரம் தான் நடத்தும். காசுக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பிசாசு உரிமையா மரணத்துக்கு நேரம் எடுத்து நித்திய ஆக்கிய பாதாள நேரம். ஆனாதான் இயேசு பாவத்தை அவருக்கு இயேசு என்று பெயர் ஏனெனில் அவர் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுப்பார். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துதான் ரட்சிப்பார். அந்த இயேசு சரியது தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு நீ கொடுக்க காட் ஏற்பாட்டில் சிலுவையில் செய்துட்டார். பிதாவை பிடிக்கல ஆவியை பிடித்து ஜீவனை விட ஜீவன்ற வார்த்தை அதே ஜீவ சரீரம் ஆதாம் முழுவது பாவத்து வந்து வெளியிலாயிட்டார். இப்போ நீ நன்மத்தையும் இருந்தால் பண்ணாக்கா பிசாசம் உடன் அது பிசாசோடு செய்த உடன் பிசாசு பற்றி ஓயாத காலமெல்லாம். அப்போ என்னத்தையும் பண்ணோம்? ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சுத்தியா இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தில் வாங்க. தேவன் நிச்சயமாய் நினைவு போந்தே தேவன். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, அது ரூத்தா இருந்தாலும் சரி, அது எஸ்தர் ராஜ்யத்தையா இருந்தாலும் சரி, அது மோசேவா இருந்தாலும் சரி, அது நெகமியா இருந்தாலும் சரி, சாலமோனா இருந்தாலும் சரி, அது தாபீதா இருந்தாலும் சரி, அது பேதுருவா இருந்தாலும் சரி, அது பவுலா இருந்தாலும் சரி, அது தோமாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவன் பாரபட்சம் இல்லாதவர். கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு மனைவியா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உன் தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, ஏரியாளுக்கு சொந்த பந்தம், அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, இந்த தேவன் பிசாசு ஜீவ சரஞ்சவர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு. நினைவு இன்னும் அசுத்தாய் ஓடிச்சு பசுத்தாய் வந்து காப்பாற்றுறாரு. நோனி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குற அந்த ஜீவ சரஞ்சீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டாய் நானும் சுவாமி திருவிருந்தில் பங்கெடுத்துக்கிறேன். அப்போ ஜீவ சரி உனக்குள்ளே இருக்குது. நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. அப்போ தேவன் உன்னை நினைவு கூறணும்னா நீ கிறிஸ்துவை நினைவு கூறணும். அதுக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்குது. டைம் ஆகி போச்சு. நினைவு கூர்ந்தாலும் கண்காடன்ஸ் போட்டு எல்லா வசனத்தை வாசிங்க.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறும்படி செய்யுங்கள். வாய்ப்பேச்சு இல்லை, செய்யுது. என்னத்தை செய்யுது? ஜீவரத்தை கொடுக்குறது. நன்மை தீமை செய்தியா இல்லையா? நன்மார்க்கு துன்மார்க்கு தேவனுக்கு காட்டுற, மனைவியை காட்டுற, மூடு குலத்துக்கு காட்டுற, அது மட்டும் நல்லா செய்கிறேன். கவலைப்படுறது, சோர்ந்து போகுது, பக்கிக்கிறது, நப்பிக்கிறது, இது பண்ணி எல்லா வேலையும் செய்கிறத நன்மை தீமையை செய்கிற. விசாசி வர்றான், உரிமையாக திறறான், கொள்றான், ஐக்கிறான், பாதா தீர்த்து போயிட்டேங்கிறான். இப்போ ஜீவ அப்பத்தை செய்யி. ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தான். இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலக உணர்வுபூர்வமா செய்யி. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் செஞ்சாங்க பழுது ஆட்டுக்குட்டியின் மூலமா. புதிய ஏற்பாட்டில் பாரு, இனி நான் அல்ல இயேசுவே. அந்த இயேசு தேவன் தான் செய்து உலகத்தையே கலக்கிற போலமாயிட்டான். போய் நின்னா பிசாசு எல்லாம் ஓடுது. கிறிஸ்துக்கள் அப்போ ரோமாபுரி புஸ்தகம், ரோமாபுரி பட்டணம், கொரிந்தியர், தெசலோனிக்கே, கலாத்தியர் எல்லாரும் ஆதாம் நன்மத்தை மாதிரியே, ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரியே அம்மா வயிற்றுல பாவத்தை. கலாத்திய பட்டணம், ரோமாபுரி பட்டணம், தெசலோனிக்கா, கொரிந்தியர், எபேசு பட்டணத்தில் கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த எல்லாம் ரட்சிப்பு. அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே இரு, அவரே திராட்சை நீ கூடி ஒருவனில் வாக்கு நிலைத்திரு. திருப்பி நன்மத்தைமைக்கு போனால் பிசாசு உடன்படிக்கை, பிசாசு திருப்பி திறது, கொண்டது, ஐக்கியது. ஆதாமின் சிந்தை மரணம், ஆதாம் பிசாசோடு உடன்படி நன்மத்தை மேலே கிறிஸ்து கடைசியாக ஜீவ விச்சதுக்கு நீ அதை தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு கண்டினியூஸ் வரும். கத்திரை நானே காலத்தில் புதிய போது வாயில இருக்கும். 24/7 வாரத்தில் வருஷத்துக்கு 360 மாசத்துல 30 வாரத்தில் 364 கிறிஸ்து ஜீவரத தேவ நீதி உயிர்த்தல். இயேசு சாம்பட்ட தேவனுக்கு போறதுல வர்றதுல ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க நீ நினைவு கூர்ற. தேவன் நினைவு கூறார். பசுதாய் நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாய். பிசாசு அழகைத்து ஓடும். வியாதிகள், வறுமைகள், தரித்திரம். தாவீது வர விருத்தி ஆகி ஓடி மேய்க்கிற ராஜாவாயிட்டான். யோசேப்பு சிறை சார்ந்து எகிப்துக்கு அதிபதிட்டான். அவங்களாம் கத்தரை நினைவு வந்தாங்க. ஜீவரத்தை தேவ கத்திரை வசம் நிறைவேற மாறும். மோசே ரட்சகனா மாறிட்டான். 40 வருஷம் வடாந்து ரட்சகனா மாறி இஸ்ரவேல் எகிப்துல கானான் தேசம் கொண்டு போறான். யோசுவா அவங்கள கத்தருக்குள்ள இருந்தாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா பைதட்டாட்டுக்குள்ள தேவன் வேதத்தில் கவனம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு ஜீவ மிச்சத்துக்கு நீ அவர் உலக ரட்சகர். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவனை பரிமாணம் பரலோக ராஜ்யத்தில் வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு வா. எல்லாம் பிசாசு நன்மத்தையும் மாதிரி இன்னும் பூமியை சபிக்கப்படும். முள்ளு குறுக்கும் முனைப்பிக்கும். குடும்பம், தொழில், வியாபாரம் எல்லாத்திலும் சாபங்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் A to Z பிசாசு சாபத்தை பாவத்தை மனத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுத்து பிசாசு ராஜ்யத்தை வச்சு அழிச்சு கொண்டு திருப்பி பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆதாமின் சிந்தை மன கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். லூக்கா 22:19 இதோடு கூட வாசித்து முடிச்சிடுவோம். லூக்கா 22:19 லூக்கா 22:19 இதெல்லாம் கொடுக்குது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமா, செய்யா ஜீவ விச்சத்துக்கு நீயே செய்யி. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை செய்யாத, பேசாத. ஆமா, அது நல்லா செய்யுதுங்க. நன்மத்தையுமே செய்யறேன், செய்யி. சாகவே சாவற பிசாசு சாகடிக்கிறான். ஜீவ விச்சத்துக்கு நீயே செய்யி. இந்த அப்பம் ஜீவ, நானே ஜீவ அப்பம். இந்த திராட்சை ஜீவர, அந்த ஜீவன தேவ நிதித்து உயிர்த்ததுல செய்யி. தேவனுக்கு செய்யி. ஆதாம் முடிவுகளுக்கு செய்யி. எப்படி செய்ய? தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்கணும். ஜீவ கொடுக்கணும். ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரு, ஜீவ ரத்தம்.
இல்லைன்னா நன்மார்க்க துன்மார்க்கத்தை உனக்கே செய்வேன், உன் மனைவிக்கு செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், பூமிக்கே செய்வேன். உனக்கு பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். அது ஏவாள் முடியும். அவ தன்னையே அழித்தா, புருஷனை அழித்தா, உலகத்தை அழிச்சா. இயேசு தன்னையை காப்பாற்ற உலகத்தை. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு செய்யும் போது தேவன் நினைவுகிறார். பசுத்தாவி எல்லாம் வராங்க, தேவதூர்கள் அவரை காப்பாற்றிடுறாங்க. கிறிஸ்துக்குள்ளே இது கர்த்தர் நாமும் படத்தை துருகம் நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். செய்யி ஐயா மனுஷன் பண்ற ஸ்டேட்டஸ் தாங்க முடியலைங்க. அவன் பண்ற ஸ்டேட்டஸ் கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி, ரொம்ப மோசமா தான் விலகிறே. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தார், ரொம்ப மோசம் வேலை செய்தார், சாட்டை கூட எடுத்தாரு. ஆனா நன்மை தீமை காரியத்தை செய்யவே இல்லை. அவரு அதை தொடாதே பறிக்க பிடிக்க சொன்னவரே அவர் தான். அது செய்வாரா? ஜீவ வச்சிருக்க தான் கொடுத்தாரு. எவ்வளவு சபிக்கணும் இருந்தாலும், எவ்வளவு பகைக்கணும் இருந்தாலும், எவ்வளவு நிந்திக்கணும் இருந்தாலும், எவ்வளவு துரோகியா இருந்தாலும் அவனையே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு சாப்பிடுவாங்க. தேவனுக்கு தனக்கு முழு குத்துட்டே இருந்தாருங்க. ராஜா மாதிரி இருந்தாருங்க. பிதாவாகி பசுத்தாய் தேவதூராக நல்ல வெற்றிய பாவத்துக்கு சாபத்துக்கு மனது பாதத்துக்கு அசுத்தாயில ஓடுதுங்க. அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபிடை பிறந்து ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிடித்து அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தை செய்யுங்கள், தேவனுக்கு செலுத்துங்கள். ஆதாமுக்கு முழு வாழ்நாள்லாம் செலுத்துங்கள். பசுத்தாய் தேவதூத நினைவு வந்து உங்க வாழ்க்கையில அற்புத செய்தியை தரணும். ஆனால் அந்த தீம்பசனம் வாசித்து நம்ம முடிப்போம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ யாத்ராகமும் 2ஆம் அதிகாரம் 24 என்ன வாசித்தோம்? நினைவு கூர்ந்தாராம். தேவன் உன்னை நினைவு கூர்ந்தா நீ கிறிஸ்துவன் தேவன் தர உலகத்துக்கு கொடுக்கணும். நான் நன்மை தீவல் தான் இருப்பேன். விருப்பிச்சுன்னு சண்டை போட்டுன்னு சபிச்சுக்கணும், மாமியார் சபிச்சுக்கணும், நாத்தனார் சபிச்சுக்கணும், மக்களை சபிச்சுக்கணும், சுயநீதி அநீதியிலேயே காலமெல்லாம் இருப்பேன். இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்பட. ஏன்னா கவலைப்பட பயப்படும் போது நீ நன்மை தீமல் வந்துட்டேன். அவன் பிசாசி நினச்சிக்கிறேன். கவலைப்படுறதா சோட்டு போட இன்னும் தினம் மோசமாகும். வியாதி புத்திக்கிட்டே போகும், சாப்போம், வறுமை கடத்தோட கூட்டிகிட்டே போகும், குடி மரத்துக்கு. அப்போ என்னத்தையே பண்ணோம்? இயேசு ஜீவன் பரிபூர்த்தி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவி வந்து தேவதூதர் வந்து அற்புதம் நடக்கும். இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துங்க ஜீவ சொல்ற ஜீவனத்தில் இயேசுக்கு சாப்பிட்ட தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசுத்தாவி ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பேச 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 கவலைப்படுறதுக்கு சோர்ந்து போறதுக்கு பயப்படுறதுக்கு பதிலாக அதுக்கு எனர்ஜி யூஸ் பண்றதுக்கு பதிலாக இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவம் வாக்கு எல்லா வாக்கு அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்குரிய சபிக்கல் ஆசிரியை வாழ்த்துக்கு சகல பரலோக ராஜ்யத்துக்குரிய கோடாக்கூடி ஜீவசர கோடாக்கூடி ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழுத்து சொல்ல 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 பசுத்தாய் தேவதூதர சூழ்நிலையே மாறி போயிட்டார். ஆனால் தான் ஆதாமின் சிந்த எந்த காரியமும் அந்த பாவம் வியாதி வறுமை தேத்திரம் ஆகாது போகாது விளங்காது நன்மை தேவை எல்லாம் மரணத்துக்கு நேரம் ஆதாமின் சிந்தையும் மரணம். கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம். இயேசு சாமியில் ஆஸ்வாத ஐஸ்வர்யத்துக்கு நேரம் நடத்தும். மாம்ச சிந்தையும் மரணம். கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். மாம்சமான ஒன்று போதாது. ஆனால் அழிப்பு வேலை தான் செய்யும் மாம்ச சிந்தை. கிறிஸ்து சிந்தை தேவனீ சுத்தி இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம் அப்படியே காரியத்தை உள்டாவா மாற்றி காரியம் மாத்திரா முடிந்து யூதகுலம் காப்பாற்றப்பட்டது. ஆமான் அவன் செய்த தூக்கு மாத்திரம் அவனே சேர்த்து விட்டான். பிசாசோடு கூட்டு சேர்ந்தான். பிசாசு உடன்படிக்கையில் இருந்து அவன் செய்த தூக்கு அவனே சேர்த்தான் பாருங்க. ராஜா ஆகாஸ்வர் ஆமான் கூட விருந்திலே திராட்சை சுமார் திராட்சை இயேசு ரத்தத்து கிடையாது. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது ஆகாஸ்வர் ஆமான் விருந்து வச்சாரு. காரியம் மாறுநாய் வந்தது. யூத குலத்தையே காப்பாற்று 124 யூத குலத்தை காப்பாற்றினா பாரு ராஜா. தேவன் நினைவு கொண்டார் ராஜாத்திய காரியத்தையும் மாற்றி விட்டாரு. அந்த பிசாசு ஆமானு பிசாசு ஒரு ஆதாம்களுக்கு நன்மத்தையும் அறியத்துங்க அவன் உள்ளந்த சாகடிக்கிறான். அவனையும் யூத குலத்தையே சாகடிக்கிறான். அவன் செய்த துன்பம் அவனே மறந்திருப்பவே இல்லை. அதான் ஆதாமுக்குள் பிறந்தவங்களுடைய முடிவு. அதான் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் வயது ஆட்டுக்குட்டியின் மூலமா நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாடுகள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கோத்தேகா எஸ்தர் தாவீது எல்லாம் பரிசுத்த பிதாவே இந்த அருமையான வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றோம். அடுத்தது இலவசமாக கிறிஸ்துக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். அந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக செலுத்துங்க. ஒரே பகையும் கசப்பும் வெறுப்பும் கவலையும் வெறுப்பும் அந்த பிசாசு தான் உடன்படிக்கை. அந்த பிசாசு செய்து உடன்படிக்கைனாக்கா பிசாசு வந்து அவனுக்கு விரும்பலனா கூட உனக்கு திருடுவான் கொள்ளுவாய்ப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா வாழ்க்கையை வெறுப்பாக்குதுன்றா பாருங்க. கோடி கோடியா பணம் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி சமாதானம் இல்லை, சந்தோஷம் தான். கிறிஸ்து இல்லை, சபிக்கல் ஆசிரியர்கள் பகைக்கு நன்மை செய்ய சத்து துன்ப ஜவு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்களை பிதாக்குமார் ஆதாம் முழு கொடுக்கல.
அவன் பேர் விசுவாசின்றான், ஊழியக்காரன்றான். எங்கே பார்த்தாலும் கஷ்டம், எங்கே பார்த்தாலும் பார்க்க அரசியல்வாதிக்கு வேலையெல்லாம் பார்க்க. அந்த ஊழியக்கார தெரியல, அந்த ஊழியக்கார தெரியல, அந்த ஊழியர் தெரிஞ்சு இப்படியே சபையாக சுத்தாவிங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூடுற மாதிரி யாருங்க பிரசங்கம் பண்ணுறாங்க? ஊழியக்காரங்க. உலகத்தையும் அன்பு கூறமாயா? ஆமாயா. ஏசு எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு அவர் தான் மாதிரி. நான் அன்பு கூற மாட்டேன், இயேசுவின் அன்பு ஜீவனை இப்போ வாழ்க்கை பன்முகத்தையும் கொடுக்க மாட்டேன், எங்கேயும் கொடுக்க மாட்டேன்னாங்க. அசுத்தாவி தான் நினைவு கூடுறேன். பிசாசு உடன்படிக்கை தான் நிறைவேறுது. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை கொடுக்கணும், பிதாகுமார் பசுத்தாவிக்கணும். இயேசு திருவிழா பாவத்தை சாப்பிட்ட மன தரித்து பிதாவை அபிவிருத்தி ஜீவனம் கொடுத்தாரு. ஈட்டியா இருக்கிறோம் ஆதம் குத்தாரா இல்லையா? பிதாவாய் நினைவு தேவதூதர் வந்தார். சாவுக்கு உயிர்த்தது பாதாந்த தேவதூதர் கல்லப்பட்டு வான பிசாசு உலகத்தை கொள்ள கொண்டாருங்க. இதுதாங்க சுவிசேஷம். கிறிஸ்துவை நினைவு அந்த இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை சபிக்கிற ஆஸ்வதிகள், பகை குறித்து நன்மை செய்யுங்கள், சத்துக்களில் ஒரு தற்போது ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அப்பா பேர் சொல்லி, உங்கள் அம்மா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் ஆதவங்களை பண்ணுங்க. நன்மை தேவை தேவதர்களுக்கு பிசாசு பிள்ளைகளாகவே இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்கல. அவங்களுக்கு ஊறி கொடுக்குது சுயநீதி அநீதி நன்மை தீமை. பிசாசு நெஞ்சு பிசாசு பிள்ளையாச்சு கெட்டு சீரைஞ்சு பாதத்துக்கு ஓடிந்து நீ இயேசு ஜீவன் தேவந்தருக்கு ஆதம் மூது அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துவை குறித்து போதி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்காவது நீ செய்தியை ஷேர் பண்ணு. நீ பாக்கியவாதியா இருப்பாய். இந்த செய்தியை கேட்டால் நீ குறைந்து 100 பேருக்காவது நீ ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இப்படி ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். உலகத்தில் எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்தியை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளைங்க தூரத்தில் இருந்தாலும் சரி, சமீபத்தில் தான். இயேசு தூரத்தில் இருந்தால் ஒரு பிசாசு தோற்றுறாரு. கவனம் சரி அந்நேரமே ஜீவப்பது தேவன் தான் உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு காப்பாற்றுறாரு. கிறிஸ்துக்குள்ள ஓடுவாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாமத்தும் முழுவதுக்குள்ள தேவன் நினைவுவார். பசுத்தாய் தேவதற்காக நினைவு பாதுகாத்தலாம். ஏதோ ஒரு தடை பிசாசு அழிவின் ஆசுவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பசுத்தாய் தேவதற்கு காப்பாற்றி விட்டுறலாம் பிள்ளைகளை. ஆனால் தான் ஆதாமுக்குள் பெத்த பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாகிறாரு. அந்த பிதாகுமார் பசு ஆதாமத்தும் முழுவெழுத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காது நீங்கள் கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாமத்தும் முழுவெழுத்து கொடுங்க. தேவன் நினைவு கூறாமல் இருக்க மாட்டார். பசுத்தாய் தேவதர்களாக வருவாங்க. சுகம் பெற ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் உண்டாகிட்டே இருக்கும். ஆடுவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் ஜெபிக்கும் கத்தா. உலகங்களில் 816 கோடிக்கு அதிகமான எங்கள் சபை குளோபல் சர்ச். எங்கள் சபைக்கு வான குறை பூமி பாதபடி எங்கே போனாலும் ஆதாங்குள்ள பிறந்தாங்க. பிசாசோட உடன்படிக்கை செய்தி, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்குது, நாட்டில் நடக்குதுலாம் போய் பாருங்க. கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், ஆபத்துகள், பிரிவினைகள், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேகத்தில் எல்லா சாபம், பாவம், மரணம், தரித்திரம் பாதாளமாகுது. எல்லா பிசாசோட உடன்பை நோவா காத்துனது அப்படியே மனுஷன் சோதம் பண்ண நடக்குது. எல்லாத்தையும் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் பிசாசு ராஜ்யங்கள். இயேசு நாடைய நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ சரஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தை பாவத்தை கிறிஸ்துக்குள்ளேரு நாடைய திராட்சை நீங்கள் கூட ஒருவன் நிர்வாகத்தில் நிலைத்திரட்டார். 816 கோடிக்கு அதிகமான இந்திய 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் கிராமத்தில் பட்டணத்தை தேர்தல் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாமத்தும் முழுத்து கொடுங்க. அசுத்தாயத்தை பசுத்தாய்க்க தேவதற்காக பணிவிடை செய்ய ஒரு உடன்படிக்கை நினைவு கூறும்படி இயேசு ஜீவனை பரிவு தேவந்தருக்கு ஆதாமத்தும் முழு உழுது வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும்படி அசுத்தாவில் தத்தும்படி பசுத்தாவிற்கும்படி தேவதற்காக பாதுகாக்கும்படி அவரே திராட்சை நீங்கள் கூடிய ஒருவரின் வார்த்தை நிலைத்தது மிகுந்த ஆசுவாதத்தை ஐஸ்வர்ய சமாதானத்தை பரலோகத்தில் இந்த பூமியில் நல்ல வெற்றி வாய்ப்பு நல்ல என்ஜாய் பரலோகராஜ சுதந்திர பூமிகள் பரலோகத்தில் ஆஸ்வதிக்கப்பட அந்த சத்தியத்துக்கிட்ட ஓடி பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கே ஒரு பூமிக்கு உப்பாயிருக்கு. அப்படி இந்த சத்தியத்துக்கிற ஓடி அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். முழு உலகத்தில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடக்கு முழு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க மக்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவதற்கு ஆதாமத்தும் முழுத்து கொடுக்குறது. அசுத்தாவை பசுத்தை அறையிலே கிராமங்கள் பட்டது முழுவது கட்டவில்லை தான். இயேசு ஜீவன் தேவனீட்டு உயிர்த்தில பிதா ஆதாமத்தும் முழு வாழ்நாளெல்லாம் கட்டவிச்சுட்டே இருக்கத்தான். அசுத்தாவில் துரத்தி பசுத்தாவி தேவதோட பூமிங்க தேசத்தில் 2ஆம் வரைக்கும் உலகத்தை ஆயுத விடுதலை ரட்சிப்பு விடுதலை நிச்சய பரவர மாபெரும் எப்படி கொண்டு வரும்படிக்கத்தான் ஒப்புடுகிறதான். மாபெரும் எப்படி கொண்டு வருகிறார். பெரிய காரியங்கள் செய்யப்படி செய்யும் இயேசு நாமத்தில் லோகச்சம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையுமே ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராமன் தாமஸ்ன்னு வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினத்தோடு கொடுக்க வெளியேற்பட்ட செய்திகள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் நடக்காமல் இருக்காது. ஊழிய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் எங்கே போனாலும் ஆதாமோடு
பாவம் செய்து தேவ பிசாசோடு உடன்படி பிசாசு தான் நினைச்சுக்கிறாங்க. ஆகாது, போகாது, விளங்காது, உருப்படாது. இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாம் உருப்படும். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு உலகம் சொல்லி உருப்பட வச்சிடணும். ஆதாமுக்குள்ள பிறந்தவரை கிறிஸ்துக்குள்ள வந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுத்து கொடுத்தா அசுத்தத்துக்கு பசுத்தாவிற்கு கொண்டு வந்துடலாம். அந்த கிறிஸ்துவை கொடுத்து டீச் பண்ணாங்க. அவங்களே கிறிஸ்துக்குள் வருவாங்க. இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை பிதாவுக்கு ஆதாமுக்கு முழுவதுக்குரிய தேவன் நினைவுகிற பசுத்தாவி தேவர்களால் ஆஸ்வதிக்கப்பட வெற்றி பெற பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. எத்தனை குரூப்பில், எத்தனை கிறிஸ்டின் குரூப், எத்தனை ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு, கன்னடா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. மொழி உரிமை தரேன். தீவிரமாக அந்த சுவிசேஷத்தை ஜோதி ஜீவன் வேதாகம சத்தியங்களை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நீ அவரை நினைவு கூறு. தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுத்தது இல்லை. நான் நினைக்க மாட்டேன். நான் பிசாசா நினைச்சிருப்பேன். எந்த ஜாதியோ, எந்த இடமோ, எந்த தேசமோ, எவ்வளோ படிச்சிருக்கோ, எவ்வளோ படிக்கலையோ, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் காட்டு வச்சு நாடும் ஆணோ பெண்ணோ பிறந்த பிறப்பு சுயநீதி அணிதான் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. தேவன் தனக்கு பிசாசு உரிமையாக வந்துட்டே இருப்போம். கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சமாதானம் சபிக்கிறோம். பகைக்குள் நன்மை செய்ய சத்துரு ஜவுடி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தில் பிதாவுக்கு ஆதாமுக்கு முழுத்து கொடுத்துட்டு போயிட்டே இது கத்தை நான் எக்காலத்துல துதி தோத்திரம் ஆராய கிறிஸ்துவத்துக்கான தேவன் தாவிது வர ஆடு மேய்க்கிற ராஜாவாய் மாறி நான் படப்படுது. அதனால கிறிஸ்துவ சிந்தி உங்களுக்குள் இருக்க கிடையாது. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசிரியப்படி ஜெபிக்கிறதா மாபெரிய கொண்டு வரும்படி பெரிய காரியம் செய்யும். இயேசு தாமத்தை எல்லா ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே கத்திற்கு மகிழ்வுண்டாவதாக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக பேசியிருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் என்றால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் ஏற்பட்ட செய்திகளை கொடுத்துருக்கோம். ஏராளமான செய்தி ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். கேட்க வாழ்க்கையில் மாபெரும் ஏற்பில் வரும். நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க, பூமிக்கு உப்பா இருப்பீங்க. எந்த நாட்டுக்கு, எந்த தேசத்துக்கு, எந்த கிராமத்துக்கு போனாலும் நீங்கள் ரட்சகர்களாக, பரிகரிக்கிறவர்களாக, மோசையை போல, ஆப்பிரிக்காவை போல, ஈசாக்கை போல, யாக்கோவை போல, பேதுரை போல, பவுலை போல உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பா இருப்பீங்க. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.